ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து துணி வந்து நிறைய ரிஜிஸ்டர், ஆனால் எனக்கு தைக்கவே முடியல, எனக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே டெய்லி உங்களால் வந்து ப்ளவுஸ் வந்து தச்சு உங்களால் பணம் வந்து சம்பாதிக்க முடியும். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டே வந்து வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் மிஷினை பாருங்கள். மிஷின் மேலே எதுவும் நீங்கள் பொருள் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். மிஷின் மேலே வந்து அதாவது மிஷின் சம்மந்தப்பட்ட பொருள் இல்லாமல் வீட்டில் இருக்க துணி, அப்புறம் ஏதாவது டப்பா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அதை வந்து கிளியர் பண்ணுங்கள். மிஷினை பூராத்தையுமே ஒரு 2-3 நாள் நீங்கள் மிஷினில் உட்காரல அப்படின்னா ஒரு துணி எடுத்து நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டு உங்கள் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தைக்க வந்த ப்ளவுஸ் வந்து எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு நோட் எடுத்து எழுதிட்டு நம்ம வந்து எத்தனை நாளில் முடிக்கணும் அப்படிங்கிறதையுமே நீங்களே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 3 ப்ளவுஸாவது ஒரு நாளைக்கு தைக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போனா மட்டும்தான் உங்களால் வந்து பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடிக்க முடியும். எனக்குமே ஒரு 15 ப்ளவுஸ் கிட்ட ஆர்டர் வந்திருக்கு. நான் எப்போவுமே வந்து பெண்டிங் ப்ளவுஸ் வந்து வைக்க மாட்டேன். ஏதாவது வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னா தான் எனக்கு வந்து விழுந்துடும். அதையுமே நான் ஒரு 2 நாளில் தச்சு வைக்கிற மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிக்கிடுவேன். நீங்களுமே அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு லைனிங்கு, நூல் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணுறத முந்தின நாள் நைட்டே உட்காந்து கட் பண்ணிடணும். இன்றைக்கி வந்து நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காரல அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வந்து எனக்கு கட் பண்ண ப்ளவுஸும் எதுவும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து மிஷின் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நோட்டில் எழுதிட்டு கட் பண்ணி உங்களால் எத்தனை ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வைக்க முடியுமோ அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணுங்கள். நாளை காலையிலேருந்து நம்ம வந்து பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்த வந்து சுத்தமாக வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் வந்து சுறுசுறுப்பாக தைக்க முடியும். மிஷினில் வந்து நம்ம எதுவும் வைக்கிறோமோ இல்லையோ நம்ம குழந்தைங்களோ இல்லை நம்ம ஹஸ்பண்டோ வந்து ஏதாவது ஒரு பொருளை அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து அதை திரும்ப எடுத்து நீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த தொழில் வந்து பண்ணணுங்கிறது வந்து தோணும். உங்களுக்கு வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து பெண்டிங் ப்ளவுஸாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். அப்போனா மட்டும்தான் நமக்கு வந்து பெண்டிங்காக இருக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கொடுக்க முடியும். இன்னொன்று யோசிச்சுக்கோங்க, நம்ம வந்து கஸ்டமர் கேட்குற வரைக்கும் நம்ம கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அது வந்து விளையாட்டு காரியம் கிடையாது. இந்த 2 மாதம் வந்து நமக்கு சோம்பேறியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து தைக்காமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் வந்து இழந்துருவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வருமானமும் கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து அந்த டயத்தில் வந்து தச்சு கொடுக்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னால் முடிஞ்சால் உங்களுக்கு ஐடியாவும் கொடுக்குறேன். எனக்கு வந்து என்னோடய டைமில் வந்து நீங்கள் தைக்க முடியாது. அதனால் உங்கள் டைமை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களால் டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 ப்ளவுஸ் வந்து மேக்ஸிமம் தைக்கிற மாதிரி இருங்க. அதுக்கு மேலேயுமே தைக்கலாம், தப்பு இல்லை. நேரம் இருந்துச்சு அப்படின்னா தைங்க. மற்றபடிக்கு 3 ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அப்போனா மட்டும்தான் பழைய ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கொடுக்க முடியும், நமக்கு வர்ற ஆர்டரையுமே எடுக்க முடியும். இனிமேல் வந்து ஸ்கூல் யூனிஃபார்மே வரும். எத்தனை பேர் வந்து ஸ்கூல் யூனிஃபார்மே தச்சு கொடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி கஸ்டமர் வரல அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா இருக்காதீங்க. பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட வந்து நான் தைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து நம்ம தைக்கிறதே வந்து தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி காலேஜ் சுடிதார்ஸும் ஆர்டர் வரும். அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் பெண்டிங் ப்ளவுஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இதையும் தைச்சிட்டு அதையும் உங்களால் தைக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நமக்கு வந்து யாரும் டைம் கொடுத்து இல்லை உனக்கு வேலை இருக்குல்ல நீ போய் தைய அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும். நம்மளை நம்பி கஸ்டமர் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா அந்த டயத்துக்கு நம்ம கொடுக்கணும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கஸ்டமர் வந்து 2 நாளில் தாங்க இல்லை 3 நாளில் தாங்கன்னு சொல்கிற கஸ்டமர் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது தைச்சி கொடுங்க அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த ஃப்ரீயாக இருக்கும்போது தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ளவுஸை வந்து தைக்கிறதே கிடையாது. அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்த ப்ளவுஸை தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி எத்தனை பேர் வந்து தைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லர்கிட்ட வந்து சொல்லக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கோ அப்போ தைச்சி கொடுங்க அப்படிங்கிறதா. அதை மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர்கிட்ட அவங்களாம் கேட்குற வரைக்கும் நம்ம வந்து ப்ளவுஸை கொடுக்க மாட்டோம். மாதக்கணக்கானாலும் நம்ம கொடுக்க மாட்டோம். நீங்கள் எத்தனை பேர் வந்து அப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்த வரைக்கும் ஒரு 99% வந்து டெய்லர்ஸ்லாம் இப்படி தான் இருக்காங்க. நீங்களுமே இப்படி தான் இருப்பீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நமக்குமே வந்து வெளியில் போகணும், ஊருக்கு போகணும், பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க, வெளியூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி
எல்லா தாட்டுமே இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையும் பழசு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு போங்க. ஏன்னா நம்ம அப்போ ஃப்ரீயாக வந்து அங்கே போய் இருக்கலாம். இதே இது நீங்கள் வந்து எதையுமே முடிச்சு கொடுக்காம போனீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் கொடுத்து ஒரு வாரம் இருக்கும், நம்ம கொடுக்காம போயிருப்போம். அவங்க கூப்பிடும்போது திரும்ப வந்து நம்ம தச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இன்னும் வந்து கஷ்டம். அதனால் எப்போவுமே வந்து கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே தச்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் வெளியில் போகிறதா இருந்தால் போங்க. ஏன்னா வெளியூர் போய் ஒரு வாரம் தங்க போகிறோம், இல்லை 10 நாள் தங்க போகிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். லீவ் டைமில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் எல்லாம் வருதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரில, எனக்கு வந்து வந்துட்டு தான் இருக்குது. எனக்கு வந்து ஃப்ரீயே கிடையாது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் ஊரில் இல்லை. ஆனால் அவங்க கஸ்டமர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்தோடனே எனக்கு எல்லா ப்ளவுஸுமே வந்துருச்சு. நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு திங்கக்கிழமை ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு செவ்வாய்க்கிழமை தைக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்த ப்ளவுஸை பார்த்தோன்னே எனக்கு ஐயோ இதை வந்து கட் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு, அதனால் நானுமே எத்தனை ப்ளவுஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ப்ளவுஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ண தான் ஆரம்பிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வெளியில் போயிட்டு வந்தனால துணி துவைக்கிற வேலைலாம் நிறைய இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு வந்து உட்காரதுக்கு எப்படியும் நான் ஈவினிங் மேலே தான் உட்காந்து கட் பண்ணுவேன். அவ்வளோத்தையும் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு செவ்வாய்க்கிழமை வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் வியாழக்கிழமைக்குள்ளே கொடுக்க வேண்டியது இருக்குது, ஒரு 15 ப்ளவுஸ் கிட்ட. அதனால் நான் வந்து இன்றைக்கி வெட்டி வச்சா மட்டும்தான் என்னால் வந்து 3 நாளில் வந்து தச்சு கொடுக்க முடியும். அதனால் என்னோடய வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களுமே உங்கள் வேலையை பாருங்கள். யாரும் வந்து நம்மக்கிட்ட வந்து நீ வேலை பாரு, நான் வந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிறேன் அப்படிலாம் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும், வீட்டு வேலையும் நடந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளை நம்பி வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அதை வந்து யோசிச்சுக்கோங்க. எத்தனை பேர் வந்து இதில் வந்து நான் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சமாவது வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன வேலைக்கு வந்து நம்ம வந்து இதை ஹெல்ப்பாக இருந்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னுக்காக அவங்களுமே நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினப்பாங்க. உங்கள் காலில் வந்து நீங்கள் நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே வந்து அடுத்தவங்களை டிமாண்ட் பண்ணி நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏமாற்றம் வரும், அதே மாதிரி பிரச்சனையும் வரும். இதே இது வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னாலே வீட்டில் பிரச்சனை வந்து குறைஞ்சிரும். அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு தொழில் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக சும்மா இருக்காதீங்க. அதுவும் ப்ளவுஸ் வந்து நிறைய பேர் வரமாட்டேக்குன்னு கஷ்டம். இந்த பிகினராக இருக்கவங்களுக்குலாம் ஏக்கா ப்ளவுஸே வரமாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் எல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதை உதாசீனப்படுத்தாதீங்க. ஏன்னா நம்ம வந்து நமக்கு வந்து டைம் இருக்கும்போதே நம்ம வந்து சம்பாதிச்சிக்கணும். சில பேருக்கு வந்து ப்ளவுஸ் வரமாட்டேக்கேன்னு ரொம்ப உண்மையிலே ஆதங்கப்பட்டு என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, அக்கா எனக்கு ப்ளவுஸே வரமாட்டேங்குது, ஆனால் நல்லா தைச்சி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு ப்ளவுஸ் வருது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்கோங்க. அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ப்ளவுஸும் வரும். ஒரு டெய்லர் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து கொடுக்கணும், இந்த டைமில் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டைமில் கொடுத்து பழகுங்க. எந்த இடத்துலையுமே எக்ஸ்கியூஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப எமர்ஜென்சி வேறு வழி இல்லை அப்படின்னா வேறு. ஆனால் நம்ம வந்து வீட்டில் சும்மா இருந்துகிட்டே வந்து தைக்காமல் இருந்துட்டு நம்ம வந்து கஸ்டமர் கேட்கும்போது எனக்கு ஒரு அந்த வேலை இருந்துச்சு, நான் அங்கே போயிருந்தேன் இங்கே போயிருந்தேன்னு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி வந்து சாக்கு போக்கு சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஒரு நாள் சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து வட்ட நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை விட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் கஸ்டமரை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு என்ன உண்டோ அதை மட்டும் பண்ணுங்கள். நமக்கு கஸ்டமர் நிறைய இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லா நாளுமே தொழில் இருக்கும். 10 கஸ்டமர் வச்சுக்கிட்டு நம்ம வந்து டெய்லி வந்து தொழில் எதிர்பார்க்க முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் வந்து புது கஸ்டமர் வந்து வரணும், அந்த மாதிரி நம்ம வந்து தைக்கணும், நல்லா தைச்சி கொடுக்கணும். நம்ம தைக்கிறத இன்னொருத்தவங்க போட்டு போய் அவங்க வந்து 4 பேர்ட்ட சொல்லும்போது அவங்க வந்து நம்மளை தான் தைச்சோன்னு சொல்லணும். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுட்டு நீங்கள் தையல் தொழில் பண்ணுங்கள். அப்போனா மட்டும்தான் உங்களால் முன்னேற முடியும். அதே மாதிரி நீங்கள் பிகினராக இருந்தால் கூட நான் கொடுக்குற சட்டையில் வந்து எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது, அது வந்து நீட்டாக இருக்கணும். கொடுக்குற முறையிலேருந்து, அதாவது அவங்க வந்து எப்படி கசக்கி எப்படி கொடுத்தாலும் சரி நம்ம வந்து கொடுக்கும்போதும் நீட்டாக கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அது அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம ப்ளவுஸ் தைக்கணும். அந்த கான்ஃபிடென்ட்டோட தைங்க. அப்போனா மட்டும்தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நீட்டாக வரும். நமக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறத விட என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தச்சு கொடுக்குற ப்ளவுஸ் வந்து ரிட்டன் வந்து ஆல்ட்ரேஷனுக்கு வரக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து மைண்ட் செட்டில் வைங்க. நான் வந்து எப்போவுமே அப்படி தான் நினப்பேன். அதனால தான் ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கும்போது என்னோடய ப்ளவுஸை தைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன விஷயத்தையுமே அளந்து தான் தைச்சிட்ருப்பேன். பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இத்தனை வருஷமாக தைக்கிறாங்க, எதுக்கு இப்படி ஒன்று ஒன்றா அளந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எனக்கு வந்து அதை செக் பண்ணிக்கிட்டே தைச்சோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், நான் வந்து கரெக்டாக தான் தைச்சிட்ருக்கேன் அப்படின்னு. இல்லைனா கடைசியில் உட்காந்து நம்ம பிரித்து தைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நான் அந்த தப்பை எப்போவுமே பண்ண மாட்டேன். நான் எப்போவுமே வந்து ப்ளவுஸை வந்து பக்கத்தில் வச்சுட்டு நான் அளந்துக்கிட்டே தான் தைச்சிட்ருப்பேன். அது வந்து என்னோடய பழக்கமாகவே ஆகிட்டு. நீங்களுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களால் வந்து தப்பு விடாமல் உங்களால் தைக்க முடியும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகிட்டு இருக்காங்க இந்த ஏப்ரல் மேல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இல்லாட்டி அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.